செய்திகளை பார்த்து வருகிறோம். சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் இல்லத்தில் தேமுதிக தொண்டர்கள் கண்ணீருடன் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவரது சாலிகிராமம் இல்லத்தின் வெளியே தேமுதிக தொண்டர்கள் கண்ணீரோடு காத்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்த்து வருகிறோம், காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் இல்லத்தில் தேமுதிக தொண்டர்கள் கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்ட நிலையில் வெண்டிலேட்டர் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் இல்லத்தில் தொண்டர்கள் கண்ணீரோடு காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் அன்வரிடம் கேட்கலாம். அன்வர், விவரங்கள். வணக்கம். இன்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று காலை கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விருகம்பாக்கத்தில் கண்ணம்மாள் தெருவில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு தொண்டர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 2 நாட்களாக உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்று காலை கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டு மேலும் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டரில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது அவரது வீட்டின் முன்பு தொண்டர்கள் குவிய தொடங்கியுள்ளனர். மேலும் பாதுகாப்பு பணிகளுக்காக போலீசாரும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தேமுதிகவை சார்ந்த தொண்டர்கள் கண்ணீர் மல்க அவரது இல்லத்தின் முன்பு நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் நேரம் ஆக மேலும் அதிக அளவில் தொண்டர்கள் வரக்கூடும் என்பதால் போலீசார்கள் பேரிகேடுகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று காலை திமுக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல காலை முதலே தொண்டர்கள் அவர்கள் இல்லத்தின் முன்பு குவிய தொடங்கியுள்ளனர். குறிப்பாக நேரம் அதிகமாக தொண்டர்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கண்ணீர் மல்க அவரது இல்லத்தின் முன்பு காத்து கிடக்கிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.